நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி என்று கேட்கின்ற பொழுது 1921 முன்னால் இறந்து போன, சுதந்திர தேசத்தை பார்த்தே இராத, அடிமை தலையினால் இந்த உலகம் தவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் எழுதுகோல் எடுத்து ஒருவன் எழுதினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றானே. அதுதானே சங்க இலக்கியம் சொல்லுகின்ற சிறுமனை, அளவன் சிறுமனை. சங்க இலக்கிய புலவன் கூட வாழும் உயிர்களை நம்முடைய உயிர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன். அசையா மலையையும் என் ஜாதி என்று பேசியவன் பாரதி. கடலை என் கூட்டம் என்று சொன்னவன்.